மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இந்த சம்மருக்கு கட்டாயமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்னா அது கர்ட் ரைஸ் தாங்க. நம்ம பாடியை கூல் அண்ட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்க கர்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இருக்க இந்த ஹீட் அண்ட் பாடி டீஹைட்ரேஷனால் லாட் ஆஃப் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கர்ட் ஒரு பெஸ்ட் மெடிசன். உங்களுக்கு கர்ட் ரைஸ் பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் நம்ம எல்லாரோட ஸ்டொமக்குக்கும் கர்ட் ரைஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். No more waiting, let's start the video. ஏல மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? இப்போ நீ க்ரீமியான கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிடு. நல்லா வேக வச்ச சாதம் 4 கப்பு இதில் இருக்குது. 1 கிளாஸ் தயிர், திக்காக காய்ச்சின பால் 1/2 கிளாஸு, பட்டர் ஒரு 2 ஸ்பூன், மாதுளம்பழம் 1 கப்பு, பச்சை மிளகா 3 நம்பர், கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு, இஞ்சி ஒரு 2 ஸ்பூன், பெருங்காயம் பவுடர் 1/2 ஸ்பூன், கடுகுளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். இவ்வளோ இருந்தால் போதுமா? கர்ட் ரைஸ் பண்ணிவிடுவியா? பண்ணலாமே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிற? இந்த வேக வச்ச சாதத்தை நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கணும்ல. இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். பாரு எப்படி பண்ணுறேன்னு. நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சு இந்த 1/2 கிளாஸ் பாலை இதில் ஆட் பண்ணணும். நீ காய்ச்சின பால் ஆட் பண்ணியா இல்லை இது இப்படி பச்சை பாலா? இது காய்ச்சின பால். இதுக்கப்புறம் இந்த தயிர் 1 கிளாஸில் இருந்ததில் அது ஃபுல்லாக அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, போட்டு இது நல்லா இன்னொரு வாட்டி கலரிக்கணும் நல்லா. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ தயிர் சாதத்தில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தாளிக்கணும் இல்லையா? இப்போ தாளிக்கிறேன் எப்படின்னு பாரு. தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுளுந்தை போட்டுக்கணும் அதில். அப்புறம் கருவேப்பிலை, இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தாளித்து இதில் கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் இந்த மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா கலரிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் எடுத்து வச்சோம்ல, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் இப்படி ராவாக தான் ஆட் பண்ணணுமா? ஆமாம், அது அந்த ஹீட்லேயே உனக்கு இதுவாகிடும், கரைஞ்சிரும். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதான். கொத்தமல்லி மட்டும் லைட்டாக மேலே தூவிட்டா ரெடி ஆயிடும். சூப்பர். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தான். வாவ், பா, சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஃபுட்டுலாம் உண்மையிலே டெலிஷியஸாக இருக்குது. என்ன தான் காரசாரமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எப்படி இருந்ததுன்னு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Leela with my mom Meena signing off. Tada, bye bye, take care.